தியாகராஜ சுவாமி ஆராதனா ஃபெஸ்டிவல் மூன்றாவது நாளான இன்று முதல் நிகழ்ச்சியாக ஸ்ரீமதி ரேவதி சுப்பிரமணியம் கதா கச்சேரி, வயலின் விதுஷி குமாரி ஸ்ரீபிரியா அவர்கள், மிருதங்கம் குமாரி ஹரிப்பிரியா அவர்கள். ஒன்று வேண்டாம், தண்ணி வச்சுருக்கோம். வார்ம் வாட்டர் இருந்ததுன்னா श्री गणपति
ఘనతరంబునను మహిపై పదములగల్లు గల్లు మన్నించి ఘనతరంబునను మహిపై పదములగల్లు గల్లు మన్నించి అనయము హరి శరణయుగములను హృదయ భుజములను ఉంచి అనయము హరి యుగములను హృదయ భుజములను ఉంచి వినయ త్యాగరాజమినుడు వివిధగతుల ఇత్తరాంగువని వెడలిన శ్రీగణపతి సేవింపరే శ్రుతమాన ఊలారా எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தியாகராஜ ராமாயணம். தியாகராஜ ராமாயணம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. அதை 1 ஹவர்க்குள்ளே கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், எஸ்பெஷலி ஃபார் சம்மொன் லைக் மீ ஹூஸ் நாட் ஆஸ் நாலெட்ஜபிள் ஆன் இத்திஹாசாஸ். இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, தியாகராஜருக்கும் வால்மீகிக்கும் இருந்த சிமிலாரிட்டிஸ், அவரோட பாடல்களில் எப்படி டிரெக்ட்லி வால்மீகி ராமாயணம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அண்ட் ராமாயணம் ராமருக்கு ஆஸ்பதம் என்ன, எப்படி இது நடந்தது, இந்த அவதாரம் எப்படி நடந்தது, அதோட ரெஃபரன்சஸ்லாம் தியாகராஜ கிருத்தீஸில் என்ன இருக்குன்னு ஒரு 8-10 எக்ஸாம்பிள் சொல்லி இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய குரு ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபாலுக்கு பெரிய நமஸ்காரம். விவேகானந்தர் சொன்னார், he who was Sri Rama, whose stream of love flowed with resistless might even to the Chandala. Oh, whoever was engaged in doing good to the world through those superhuman by nature, whose renown there is none equal in the 3 worlds. That's what Vivekananda says. He also says Rama and Sita are the ideals of the Indian nation. And he goes further to say, where there is Rama, there is no Kama. Where there is Kama, there Rama is not. Night and day can never exist together. If you desire to attain God, you will have to renounce Kama Kanchana, not just lust, but also all possessions. That's what Vivekananda says. சரி, நம்ம நாட்டில் இருந்த மகான்கள்லாம் அஃப்கோர்ஸ் ராமாயணத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லுவான், நம்ம எதிர்பார்ப்போம், அப்படி தான் நடந்திருக்கு. ஈவன் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் have sung so many praises of Ramayana. Louis Jacoliot, ஒரு very well-known French author, said, how beautiful this is and how much better than all the scriptures we have in the Western world. So even the Westerners recognize the greatness of Ramayana. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு வேர்ஸ் இருக்கு, வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிரதேஜஸ் சதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. When the supreme being who is known through the Vedas took birth as the son of Dasharatha, the Veda itself manifested in the form of Ramayana.
இஸ் வாட் வால்மீகி ராமாயணம் சேஸ். நம்ம ராமாயணம், தியாகராஜ ராமாயணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், பிரம்மாவினுடைய இன்கார்னேஷன் தான் வால்மீகி, வால்மீகியினோட இன்கார்னேஷன் தான் தியாகராஜ சுவாமி. வேதங்களை படைச்சவர் பிரம்மா, ராமாயணத்தை படைச்சவர் வால்மீகி. ஆனால் அவர் எப்படி ராமாயணத்தை படைச்சார்? அவர் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு மனுஷராக லைஃப்பை ஆரம்பித்து ஒரு பெரிய மகானா தன்னுடைய லைஃப்பை ஒரு சேஜாக முடித்தார். அது எப்படி நடந்தது அப்படிங்கிற கதையை நம்ம குவிக்காக பார்க்கலாம். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் ஜஸ்ட் ஆன்ஷியஸ் டு ஷேர் சம் ஆஃப் திஸ். நம்மளுடைய கல்ச்சர் பద్ధதியிலேயே ஒரு விஷயத்தை சொல்லி அதை திருப்பி சொல்லி அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட கிருத்தீஸில் கூட பார்க்குறோம் இல்லையா? நாட் ஜஸ்ட் சங்கத்தீஸ், பட் நிறைய தடவை பல்லவி எதில் ஆரம்பிக்கிறதோ அதே அனுபல்லவியில் ஆரம்பிக்கும். த ஐடியா இஸ் டு ரீஇட்ரேட் த சேம் ஐடியா ஓவர் அண்ட் ஓவர். அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கு மனனமாகும், நம்ம அதை புரிஞ்சுப்போம். நீங்கள் வால்மீகி ராமாயணம் எடுத்துட்டேன்னா அதில் 24,000 வேர்சஸ் இருக்குது. அதில் 3,000 வேர்சஸ் ஆர் ரிப்பீட் வேர்சஸ். ஒரு தடவை சொல்லிவிட்டு திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவாள். அதுக்கு கம்பேரிசன் யூ கேன் சீ இன் தியாகராஜ கிருத்தீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சுக்கியவரோ எடுத்துட்டேன்னா சுக்கியவரோன் தான் பல்லவி ஆரம்பிக்கும், சுக்கியவரோன் தான் அனுப்பல்லவி ஆரம்பிக்கும். பல்லவியில் அஃப்கோர்ஸ் நிறையா சங்கத்தீஸ் இருக்கும். அதனால் திருப்பி அதை சொல்லி நம்ம மனசில் ஏற்ற ட்ரை பண்ணுற தியாகராஜர். ஸோ வெரி சிமிலர் ஸ்டைல், வால்மீகி ராமாயணம் மாதிரியே ஸ்டைல் தான். அதே மாதிரி காலஹரண மேலரா அப்படிங்கிற பாட்டில் காலஹரண மேலரா திருப்பி காலஹரணன் தான் ஆரம்பிக்கும் அனுப்பல்லவியும். இந்த ஒரு பாட்டு நம்ம ரொம்ப குவிக்காக பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடுறேன் இதை. காலஹரண மேலரா ஹரே, இன்னொரு ப்ரூஃப் தட் பிரம்மா தான் வால்மீகி தான் தியாகராஜருங்கிறதுக்கு நீங்கள் வேதங்களில் பார்த்தீங்கன்னா
சரஸ்வதி ஸ்துதி மட்டும் இருக்காது. தெர் இஸ் நோ சரஸ்வதி ஸ்துதி. அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்துலேயும் சரஸ்வதி ஸ்துதி கிடையாது. சாதாரணமாக நம்ம பிள்ளையார சரஸ்வதி எல்லாம் இது பண்ணிட்டு தானே புராணங்கள்லாம் பார்ப்போம். அது இருக்கலை. ஏன்னா பிரம்மாவும் சரஸ்வதியும் ஒன்று. சரஸ்வதி பிரம்மாவோட நாக்கில் இருந்து தான் வேதத்தையே கொண்டு வந்தா. ஸோ தானே தன்னை பற்றி ப்ரைஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தெர் இஸ் நோ சரஸ்வதி ஸ்துதி. அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்துலேயும் கிடையாது. அதே மாதிரி தியாகராஜ ராமாயணத்துலேயும் கிடையாது. ஒரு பாட்டு லேட்டரான் போட்டிருக்கார் அனுராகமுலேன்னு. அப்புறம் பரமாத்முடு வெலிகே இஸ் இந்த ராகம் வாகதீஸ்வரி which refers to Saraswati. So there are என்ன சொல்கிறது, there are indirect references to Saraswati but no direct Saraswati ஸ்துதி. அதுவும் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் காமனாலிட்டி பிட்வீன் த த்ரீ. ஸோ நம்ம இப்போ ராமாயணம் ராமர் எப்படி கிரியேட் ஆனதுங்கிற கதைக்கு போகலாம். சிவன் is always very generous with all his devotees, we know that. ராவணர் ஒரு மகா பெரிய பக்தர், சிவபக்தர்னா அவருக்கு ஈடு இணையே கிடையாது. அப்பேற்பட்ட பக்தர். அவருக்கு சங்கீதத்தில் அப்படி ஒரு நிபுணத்துவம், அதை ஃபுல்லாக போட்டு அப்படியே மயக்கி கட்டி ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தார் சிவனை. சிவன் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ it was a very intense kind of relationship and devotion, I should say. So ராவணர் கைலாசத்தையே எடுத்துன்னு போயிடலான்னு நினைக்கும் போது சிவா என்ன பண்ணார், தன்னுடைய கட்டை விரலால் அழுத்தி he taught him a lesson. பட் இதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் மேலே மேலே ஈவன் தோ ராவணா தாட் he was very very powerful. எப்போவுமே ஒரு மரண பயம் எல்லாருக்குமே உண்டு இல்லையா? ஸோ நம்ம போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. அதனால என்னை யாராலையுமே கொலை பண்ண முடியாத இருக்கணும், நோபடி கேன் கில்மிங்கிற மாதிரி வரவெல்லாம் நிறைய பூன்லாம் வாங்கி வச்சுட்டார். அண்ட் சிவாவோட வீக்னஸே கிவிங் பூன்ஸ் தான். ஸோ அவர் கொடுத்து ஒரு மாதிரி மாட்டின் விட்டார். அதோடு கூட ராவணனுடைய வீண வாசிப்பு, அவருடைய சங்கீதத்தில் அவருக்கு இருந்த நிபுணத்துவம், அதுவும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் ஓவர் சிவா அப்படின்னு சொல்லலாம். பட் சிவருக்கு எப்பவுமே ஒரு கவலை இருந்துட்டு. இந்த ராவணன் பெரிய பக்தன் தான், ஆனால் பூமியில் இருக்கான், ரொம்ப எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறான், என்னால் ஒன்றும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எது கேட்டாலும் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல என்ன வச்சுருக்கான், என்னால் நோன்னு சொல்ல முடியல அவனுக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கும்போது அவர் தவம் இருந்து ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணி, விஷ்ணு ராமரா அவதரிக்கணுங்கிறதோட ஆஸ்பதமே சிவன் தான். நம்ம சிவனையும் விஷ்ணுவையும் தனித்தனியாக பார்க்குறோம். பட் அவ எல்லாருமே என்ன சொல்கிறது, மகா தெய்வங்கள் ஷுட் சே. தே வர் வெரி இன்டர் கனெக்டட். அப்போது சிவனுக்கு என்ன ஆசைன்னா, இந்த மந்திரத்தை பார்வதிக்கு உபதேசம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு வேணும்னா நான் இவர் ஸ்ரீ சந்தானகோபாலன்ட்ட கேட்கணும் இல்லையா? அதே மாதிரி யாருக்கு உபதேசம் பண்ணுறோமோ அவ கேட்கணும். அப்போதான் குருக்கள் கொடுப்பா, சும்மா கொடுத்துட மாட்டா இல்லையா? இப்போ என்ன ஆச்சு, பார்வதிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் வந்தது பூலோகத்துலேருந்து. எல்லாரும் என்ன சொன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமத்தை சொன்னால் எல்லா விதமான செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் டெய்லி 1000 சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, வேலைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் வேறு டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு இடத்துல உட்காந்து நம்ம அதை சொல்லணும், என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் தேவிகிட்ட போய் முறையிட்டாலாம். ஏதாவது ஒரு வழி பண்ணுங்களேன், எங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற பலன் வேணும், ஆனால் we don't have half an hour, do something about it அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ கரெக்டாக இவர் அந்த பெனன்ஸ் பண்ணி இந்த ராம 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 ராமங்கிற நாதத்தை உள்ளுக்கு வாங்கிட்டு இது எப்படியாவது பார்வதி கொடுத்துடணும்னு நினைக்கும் போது அவர் மனசுக்கு ஏற்றாப்புல பார்வதி கேட்டாலாம், இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, நீங்கள் தான் பண்ணக்கூடாதா, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது சொல்லிக் கொடுங்க, ஆனால் அவ்வளோ நீளம் இருக்கக்கூடாதுன்னு. அப்போதான் அவர் சொன்னாராம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. இந்த ரமே ராமே மனோரமே ரெஃபர்ஸ் டு பார்வதி. ஸோ சிவா இஸ் சேயிங் ஸ்ரீராம ராம ராமான்னு சொன்னால் போகிறோம், அதை டெய்லி சொல்லியிருந்தாலே போகிறோம், நீங்கள் ஃபுல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லி ரமே
ராமே, மனோரமே அப்படின்னு தன்னோட ஒய்ஃபை 3 விதமா அவர் ரொம்ப வாத்சல்யமா கூப்பிடுறார். இந்த ராமநாமத்தை இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுடைய திரிலோக சஞ்சாரி நாரதர் அங்க ஹி ஷோஸ் அப். என்ன பேசிட்டு கேட்டீங்க 2 பேரும்? அவர் தான் கொஞ்சம் எடக்கா எல்லா கேள்வியும் கேட்பார் இல்லையா? கேட்டார். இல்லை, நான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட சாராம்சத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ராம ராம ராமன்னு சொன்னாலே போரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே பார்வதி சொல்கிறா, இதை எப்படியாவது நம்ம பூலோகத்துக்கு எடுத்துன்னு போய் என்னோட குழந்தைகள் எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். ஆனால் நீ யாராவது ஒருத்தருக்கு இதை உபதேசம் பண்ணி அவர் மூலமாக தான் இது போகணும் அப்படின்னு. ஸோ நாரதர் சொல்கிறார், எஸ் ஐ வில் டூ இட் அப்படின்னு கையை தூக்குறார். கிடுகிடுன்னு பூலோகத்துக்கு வர்றார். முதல்ல யார் அவர் கண்ணில் படுறாரோ அவருக்கு இதை சொல்லி கொடுத்துருதுன்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். யாரையும் நான் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறல, யார் என் முன்னாடி வராளோ அவளுக்கு எப்படியோ நான் உபதேசம் பண்ணிட்டு போகிறேங்கிறார். வந்தா அவர் முன்னாடி வருது ஒரு வேடன். இந்த வேடனுக்கு எந்த விதமான பாண்டித்யமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை திருப்பி சொல்கிறக்கூடிய சக்தி கூட அவருக்கு இல்லை. ராம ராம ராமன் சொல்லுங்கிறார், சொல்ல தெரியல. உடனே அவர் சொல்கிறார், இது என்ன சொல்லு அப்படிங்கிறார். மராங்கிறார் அவர். இது என்ன மரம்னு கேட்குறார். மரங்கிறார். அவ்வளோதான். மராம ராம 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 ராமன் சொல்லிகிட்டே இரு, உனக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறார். அது அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி ஒத்துண்டு அதுதான் தன்னுடைய லைஃப்ஸ் கோல்னு வால்மீகி வந்து, அவருக்கு அப்போ வால்மீகின்னு பேர் கிடையாது, அந்த வேடன் உட்காந்துட்டு ராம 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 சொல்லிகிட்டே இருக்கார். கல்பகோட்டி வருஷம் சொல்லிட்டு இருக்கார். அஃப்கோர்ஸ் கல்பகோட்டி வருஷம் நம்மளுடைய டைம் ஸ்கேலில், தேவர்களுக்கெல்லாம் அது வெரி ஷார்ட், அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்புறமா நாரதர் திருப்பி வரார். எங்கே நான் இவருக்கு உபதேசம் பண்ணனே காணுமே அவரன்னு. இங்கே ஒரு பெரிய ஒரு புற்று இருக்குது, கரையான் புற்று. அதுக்குள்ளேருந்து ராம 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 ராமன் வந்துன்னு இருக்கு ஜபம். ஸோ அதுலேருந்து வால்மீகியை வெளியில் வர சொல்லி, நீ தான்ப்பா, யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி டு ரைட் ராமாயணா, நீ தான் இந்த ராமாயணத்தை எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ராமாயணத்தை அவர் எழுதணும்னு சொல்கிறதுக்கு அது ஒரு பெரிய காவியம் இல்லையா? இப்போ நம்ம சாதாரண ஒரு சினிமா எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு கதாசிரியர், டைரக்டர், ஆக்டர் எல்லாருமா சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி எப்படி இதை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசி தானே பண்ணுவா. அந்த மாதிரி பிரம்மா, நாரதர், வால்மீகி எல்லாருமா உட்காந்து கூடி பேசி தான் இந்த ராமாயணம் வந்தது. ஸோ இன் வால்மீகி ராமாயணம் there are references to Brahma Narada Samvadam, Narada Valmiki Samvadam and so on. Very interesting thing is, நம்ம தியாகராஜ ராமாயணத்தில் இது எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட்டாக கிருத்திஸ் போட்டிருக்கா. இதெல்லாம் என்னுடைய, நான் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயங்களில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அது என்னோடது. ஏதாவது அதில் நல்ல பெனிஃபிட், நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதோட கிரெடிட் 3 பேருக்கு போகணும். முதல் என்னோட தாத்தா ஸ்ரீ கல்லூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. அவர் எல்லா விதமான அத்தனை தியாகராஜ கிருத்திஸையும், அவர் முஸ்லி சுப்பிரமணியரோட சிஷ்யர், கத்துண்டு தெலுங்கு கத்துண்டு, சம்ஸ்கிருதம் அவருக்கு ஆல்ரெடி தெரியும். தெலுங்கு, சம்ஸ்கிருதம், தமிழ், கன்னடம் எல்லாம் தெரியும் அவருக்கு. அத்தனை பாட்டையும் அனலைஸ் பண்ணி வால்மீகி ராமாயணம் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருந்தார். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி எப்படி சொல்லியிருக்கா பாருங்கன்னு சொன்னது. ஸோ அவர் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கதா காலட்சேபம் பண்ணுவார். நான் அதை ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் ஐம் ட்ரைங் டு கிவ் இன் 1 hour. இன்னொருத்தர் என்னுடைய மதிப்புக்குரிய என்னோட மாமா ஸ்ரீ காசிராமன், அவர் நிறைய அந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி இதை சொல்லுன்னெலாம் சொன்னார். ஸோ இந்த 3 பேருக்கும் பெரிய ஒரு நமஸ்காரம் சொல்லி என்னால் முடிஞ்சதை ராமாயணத்தில் சொல்கிறேன். ஸோ சங்கேப ராமாயணத்தில் முதல்ல ஒரு கேள்வி வருது. இந்த உலகத்தில் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் there is one person who possesses all auspicious qualities, is powerful and knows the virtuous path or dharma, one who is filled with gratitude, one who is true to his word and firm in his vows. எவ்வளோ சொல்கிறா பாருங்க. These are all life lessons for us. Gratitude is important. நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா அதை நிறைவேற்றுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு பிரதிஜை எடுத்துட்டோம்னா அதில் நிலைநிறுத்தி அதை பண்ணுறது ரொம்ப முக்கியம். வெரி ஈஸி டு வேவர் இல்லையா? இதெல்லாம் பண்ணினார் ராமர் இல்லையா? எல்லா விதமான கல்யாண குணம், 16 வித கல்யாண குணம் பொருந்தியவர், ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் பவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற, தர்மத்தோடு நடக்கிற ஒருத்தர் இருக்கிறனா அது யார் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு
இவர் பதில் சொல்றார். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவோ ராமநாம ஜனைஸ்ருதக அப்படின்னு சொல்றார். இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த ராமருங்கிறவர் அவர் தான் ஃபிட்டிங் ஃபார் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றார். அதுலேருந்து ஆரம்பிச்சு நாரதா அண்ட் பிரம்மா மாற்றி தே டீச் வால்மீகி வாட் டு ரைட் அபவுட் ராமா. இது எல்லாத்துக்கும் பிரமாதமாக ப்ரூஃப் இருக்குது வால்மீகி ராமாயணம். ஐ எம் நோ எக்ஸ்பர்ட் இன் வால்மீகி ராமாயணம். எனக்கு ஏதோ ஒரு 100-150 தியாகராஜ கிருத்திஸ் தெரியும். அதுலேருந்து சில கிருத்திஸ் எந்த அக்கேஷனில் அவள் கிரியேட் பண்ணான்னு எங்கள் தாத்தா சொன்னபடி ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் இட் டு யூ. இதில் வந்து யூ வில் சீ இன் வால்மீகி ராமாயணம் இந்த குச்சலவா வந்து அவா ராமாயணத்தை பற்றி பேசி அந்த ராமாயணத்தை வந்து ராமர் என்ன சொல்கிறாருன்னா இது சீதாயாஸ் சரித்தம்ங்கிறார். ராமரோட சரித்தம்னே அவர் சொல்லற. ஸோ அப்படி தான் அது முதல்ல வந்ததுன்னு நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த சொன்ன உடனே சபையில் ஒருத்தர் சொன்னாராம், இவ்வளவு அழகாக இந்த குழந்தைகள் பாடுறது, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை கொண்டு போய் யாராவது காட்டில் விட்டு வருவாளா, மானமும் லேதா உனக்குன்னு கேட்டுறான். அப்போது அந்த அக்கேஷனில் தான் மானமுலேதா பாட்டு. அந்த பாட்டு எனக்கு பாட்டாந்திரம் இல்லை, பட் ஐ வாண்டட் டு மென்ஷன் தட். மானமுலேதான்னு சொல்லிட்டு அப்புறம் பயம் வந்துடுத்து, ஐயோ ராமனை பார்த்து மானம் இல்லையாலாம் கேட்குறமேன்ட்டு அபிமானமுலேதா அப்படின்னு அதை மாற்றிக்கிறார். ஸோ அது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம உத்தரகாண்டத்துலேருந்து தான் ஆரம்பித்து இதை பற்றி சொல்லுவோம். ஸோ இது யாருன்னு கேட்ட உடனே the பதில் comes in the form of ஸ்ரீ ரகுகுல மன்யு பொட்டி தேவி இல்லையா, அந்த பாட்டு தெரியும் ஹம்சத்வனியில். அதற்கு ஸோ இது சொல்கிறார், நாரதர் சொல்கிறார், ஸ்ரீ ரகுகுல மன்யு பொட்டி தேவி இவரை பற்றி தான் நீ எழுத போகிற அப்படின்னு சொல்கிறார். அதற்கு தியாகராஜருடைய பதில் வாஸ் ரகுநாயக்கா. ரகுநாயக்காவில் யூ வில் சி, ஆஹா புரிஞ்சுனுட்டேனா இவரை மாதிரி ஒரு ரகு உலகத்திலே கிடையாது, அதை பற்றி தான் நான் பேசணும்னு புரிஞ்சுனுட்டேன் அப்படிங்கிறார். ஸோ நான் ஜஸ்ட் பல்லவி மட்டும் பாடுறேன். இதில் ஸ்ரீரகுகுல மன்யு பூட்டி திவி, ஸ்ரீரகுகுல மன்யு பூட்டி திவி, சீதானுச்சே கொண்ட ராமச்சந்திர, ஸ்ரீரகுகுல மன்யு பூட்டி திவி, சீதானுச்சே கொண்ட ராமச்சந்திர, ஸ்ரீரகுகுல மன்யு பூட்டி திவி, ராமமந்து குணுல என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு முனிகள் கேட்டபடி தசரதர் அவரை அனுப்பி எல்லாம் நடந்தது இல்லையா, அந்த கதையெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, பாலகாண்டத்தில் நடந்த கதை அதெல்லாம் இஸ் ரெஃபரிங் டு ஹியர். அண்ட் தென் he says வர ரத்ன பீட்ட மந்து மஜ்ஜனமு புடமி சுருள சேத்த கை கொன்ன ராம பரம பக்துலனு பாலனமு சேயு சாகேதவாச தியாகராஜனுத்த. ஸோ இஸ் ஆல்சோ பிரிங்கிங் இன் தி பிக்சர் ஆஃப் தி ஆக்சுவல் கல்யாணம், ரத்ன மண்டபத்தில் உட்காந்து அவளுக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு. So born in the auspicious dynasty of the Raghus, you clasped the hand of Sita in wedlock, O Rama. You are the one who vowed to protect ascetics and sages in the forest from Rakshasas so they could continue their penance. So he's referring to Munigaluடைய அவளுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ப இவர் போய் அந்த அசுரர்கள் எல்லாம் அடக்கின பற்றி பேசுகிறார். Weren't you coronated by profoundly learned scholars on a gem-studded throne? ஸோ காரனேஷனை பற்றியும் பேசுகிறார், கல்யாணத்தையும் பற்றி பேசுகிறார் இந்த பாட்டில். ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ வெரி குட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ராமா டு வால்மீகி. ஸோ இதுக்கு ரகுநாயக்கா நீ பாதயுகன் இவர் பாடுறார். அதையும் ஒரு வில் ஜஸ்ட் சி பார்ட் ஆஃப் இட். அதுக்கும் வந்து தேசாதி தாளம் இன்ட்ரெஸ்டிங்லி. ரகுநாயக்கா நீ பாதயுக, ரகுநாயக்கா நீ பாதயுக, ரகுநாயக்கா நீ பாதயுக, ராஜீவ முனனே ஜால ஸ்ரீ ரகுநாயக்கா நீ பாதயுக, ராஜீவ முனனே வீர ஜால ஸ்ரீ ரகுநாயக்கா
and then you can see the rest of the song. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிச்சயம் இந்த பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆறுது, வால்மீகியோட ரிப்ளைல இன்னொரு கிருதி இருக்கு, விடஜாலதுரா நான் மனசு, அதுவும் வால்மீகியோட ரிப்ளை தான். அதுக்கப்புறமா பிரம்மா வால்மீகி சம்பாதம் வருது. அவர் வால்மீகிக்கு பிரம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார், உன்னோட நாக்கில் சரஸ்வதி வரட்டும், இதை எழுதக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உனக்கு வரட்டும் அப்படின்னு பிரம்மாவே வந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார். இதில் ஸோ இந்த வால்மீகி ராமாயணம் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் Narada's instigation, of course, but it is directly because of Brahma உபதேசம். அவரால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு இத்திஹாசம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதில் நான் earlier I mentioned 3 பாட்டு இருக்குது. சரஸ்வதி மனோகரியில் ஒரு பாட்டு இருக்குது தியாகராஜரோடது, அப்புறம் அனுராகமுலே இருக்குது, அப்புறம் பரமாத்முடு வெலிகே இன் வாகதீஸ்வரி. ஸோ வாகதீஸ்வரி வந்து அஃப்கோர்ஸ் வாகதீஸ்வரி இஸ் அ நேம் ஆஃப் சரஸ்வதி. அண்ட் இதில் ரொம்ப அழகாக ராமர் விஷ்ணுவை பற்றி இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காவா அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு கொஞ்சம் முழுக்க பாடலாம். పరమాత్ముడు వెలుగు మూచట పరమాత్ముడు వెలుగు మూచట పరమాత్ముడు వెలుగు చెడ పరమాత్ముడు వెలుగు చెడ వాగదెలుసు కోరే హరియట హరుడట హరియట హరుడట హరియట హరుడట హరియట హరుడట హరియట హరుడట సురులట నరులట అఖిల కోటులట అందరి ఇలలో పరమ గనా నీల తేజో జలభూ మయమగు గగన నీల తేజో జలభూ మయమగు మృగ ఖగ నగయత సాధు త్యాగరాజ
ఇదిల పరమాత్ముడు వెలుగు ముచ్చడ బాగా తెలుసుకోరే, ఇది ఫస్ట్ నన్న పురించుకోంగరారు. No unerringly the grandeur with which the Supreme Lord is effulgent. No unerring, அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இது ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கு இல்லையா? பிரம்மா வந்து வால்மீகி சொன்ன மாதிரி. The grandeur with which the Supreme Lord is effulgent as Vishnu, as Shiva, as celestials, as men, as entire millions of universes. ரொம்ப அழகாக சொல்லிடுறார். சிவனும் அந்த சுப்ரீம் பீயிங் தான், விஷ்ணுவும் அந்த சுப்ரீம் பீயிங் தான், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலும் அந்த சுப்ரீம் பீயிங் தான், செலேஷியல் பாடிஸ்லாம் அதான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அண்ட் ஆல்சோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ், மவுண்டன்ஸ், ட்ரீஸ், they are made up of 5 elements, space, air, fire, water and earth, இல்லையா? and 3 qualities. ஸோ குட் குவாலிட்டிஸும் இருக்குது, பேட் குவாலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஃபார்ம்லேயும் இருக்கா, வித்தவுட் ஃபார்ம்லேயும் இருக்கா. ஸோ ரொம்ப அழகாக தி என்டையர் எசன்ஸ் ஆஃப் ராமாயணா பிரம்மா பேசிக்லி டீச்சர்ஸ். என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு கதை எழுதுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு மெயினாக ஒரு தீம் இருக்குன்னா அந்த தீமை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? தட் ஹாஸ் டு பெர்மியேட் எவ்ரி சீன் தட் கம்ஸ் இன் தட் பர்டிகுலர் பிக்சர். ஸோ அதை தான் இவர் சொல்கிறார். இங்கே பாரு, இந்த பிரம்மனோட இந்த ஒரு நேச்சர், ப்ளீஸ் மேக் ஷுர் இட் இஸ் இன் தட் காவியம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு உபதேசம் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக வருது அந்த இடத்துல. இதுக்கப்புறமா நாரதர் வந்து வால்மீகிக்கு, நாரதர் பெரிய மியூசிக்கில் பெரிய நிபுணர் இல்லையா? ஸோ நம்ம தி எசன்ஸ் ஆஃப் ராமா தெரிஞ்சினா மட்டும் போகாது இல்லையா? அது வந்து நன்னா சங்கீதத்துக்குள்ளே அடங்கி சரியான ராகங்கள் போட்டு அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ நாரதர் வால்மீகி சம்வாதம் மாதிரியே நாரதர் வந்து தியாகராஜருக்கு சொன்ன மாதிரி இருக்குது, வால்மீகியோட அவதாரம் மாதிரி இருக்குது. அவரோட பாட்டெல்லாம் கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், there are like 30 also கிருத்தீஸ். சங்கீதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன, எப்படி அமைக்கணும் பாட்டு அப்படிலாம் சொல்கிறார். அதில் ஒன்று வந்து நாதசுதா ரசம்பிலனும். இது ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். பிகாஸ் இது வந்து திஸ் ரியலி ஷோஸ் தட் ராமா இஸ் பேசிக்கலி சங்கீத ஸ்வரூபி. நம்ம நாதஸ்வரூபின்னு சொல்லணும், சங்கீத ஸ்வரூபிங்கிறத ரொம்ப அழகாக இந்த பாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். இந்த பாட்டை வந்து பாடி இதோட மீனிங்கும் நம்ம பார்க்கலாம். நாதசுதாரசம் பிலனு, நாதசுதாரசம் பிலனு, நாதசுதாரசம் பிலனு, நாதசுதாரசம் பிலனு, நாதசுதாரசம் பிலனு, நராகிருதியாய பிரணவ நாதசுதா சம்பிலனு, நராகிருதியாய பிரணவ நாதசுதா சம்பிலனு. வேதாகம சாஸ்திர புராண வேதாகம சாஸ்திர புராண வேதாகம சாஸ்திர புராண மூலக நார மைன நாதசுதா சம்பிலனு, நராகிருதியாய பிரணவ நாதசுதா சம்பிலனு. స్వరములారు కంటలు, స్వరములారు నొక్కటి కంటలు, స్వరములారు నొక్కటి గంటలు, స్వరములారు నొక్కటి గంటలు, వరరాగము కోదండము, స్వరములారు నొక్కటి గంటలు, వరరాగము కోదండము, దురణయ దేశ
ಲಯ ದೇಶಮು ತ್ರಿಗುಣಮು ನಿರತಗತಿ ಶರಭೂರ ಸರಸ ಸಂಗತಿ ಸಂದರ್ಭಮು ಗಲಗಿರ ಮುನೂರ ಸರಸ ಸಂಗತಿ ಸಂದರ್ಭಮು ಗಲಗಿರ ಮುನೂರ ಧರ ಭಜನ ಭಾಗ್ಯಮೂರ ಧರ ಭಜನ ಭಾಗ್ಯಮೂರ ತ್ಯಾಗರಾಜಸೆ ಮಿಂಚೂನಾದ ಸುಧ ಸಂಬಿನ ನರಾಕೃತಿಯಾಯ ಪ್ರಣವನಾದ ಸುಧ ஸோ இந்த பாட்டில் டிரெக்டாக he says, please drink the nectar of nada. Sri Rama is the incarnation in human form of the eternal Omkara Nada அப்படிங்கிறார். நாதஸ்வரூபம் சங்கீத ஸ்வரூபம் ராமர், and which is the nectar essence of the Vedas, epics and scriptures. The ragas with their flowing grandeur and soaring majesty have become the towering and awe-inspiring Kodanda bow. And the 7 notes, the very interesting thing is ஸ்வரமுல் 6 நொக்கட்டி அப்படின்னு சொல்றார். அது 6+1 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He is referring to the kandams, the 6+1, காண்டம், உத்தர காண்டம். ஸோ இதை நீங்கள் இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா, வேத புராண ஆகம சாஸ்திராதுல ஆதாரமைன அந்த மாதிரியான சங்கீதத்தை இதில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு இந்த பர்டிகுலர் கிருத்தியோட இன்டர்பிரிட்டேஷன். அதே மாதிரி கன நய தேசியங்கிற 3 வித கெய்ட்ஸ் ஒரு கத்தின்னு சொல்லாமா ஆஃப் ராகா சிங்கிங் கான்ஸ்டிடியூட் த ஸ்ட்ராங்ஸ் ஆஃப் த போ. And the myriad rhythmic gates have become the numerous arrows, the juicy interpretations of the raga nuances. Sangatis make up his sweet and soft speech appropriate to the occasion. எவ்வளோ அழகா ராமரே கம்பேர் பண்ணுறோன்னு நம்ம நினைக்கலாம். எப்படி இதை பற்றி பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னு நினைக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு கிருதி இது. There is actually another kriti madhyamavatiலையும் இருக்குது, நிறைய இருக்குது. Many kritis that are beautifully sung about how Ramayana should be created. இப்போ நாதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், சங்கீதத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய கல்ச்சரில் ரொம்ப 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 பெரிய இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எந்த கடவுளை எடுத்துட்டாலும், நம்ம சாதாரணமாக சங்கீதம்னா we think of சரஸ்வதி, அப்படி கிடையாது. ஒரு கடவுளுக்கும் there is reference to music. இப்போது நீங்கள் கணேஷர் எடுத்துனேன்னு வச்சுக்கோங்க, நாத பிரதிஷ்டா அப்படின்னு வருது கணேஷ அஷ்டோத்திரத்தில். சுப்பிரமணியர் எடுத்துட்டேன்னா சுப்பிரமணிய அஷ்டகத்தில், அதாவது சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம்னு இதை சொல்லுவா. அதில் தேவர்ஷி நாரத முனீந்திர சுகீத கீர்த்தே, அவரோட பாட்டெல்லாம் ரொம்ப ரசிச்சர், உன்னோட கீர்த்தி அவ பாடினா அப்படிங்கிறது வருது. அதில் ராமரை பற்றி எடுத்துட்டா அஃப்கோர்ஸ் இஸ் நாதம் பர்சானிஃபைடு. காமாட்சி அந்த அம்பாள் எடுத்துட்டேன்னா ஓம் கிங்கரி பூத கீர்வாண்யை நமக அப்படின்னு ஒரு அஷ்டோத்திரத்தில் வருது. அதாவது செலேஷியல் மியூசிஷியன்ஸ் ஹாவ் பிகம் ஸ்லேவ்ஸ் டு ஹர். அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ பாட்டு தெரியணும் இல்லையா அப்படின்னு வருது. சிவனை எடுத்துட்டா அட்லீஸ்ட் தெர் ஆர் 4 அஷ்டோத்திரத்தில் 4 நாமாவது இன்டிரெக்ட்லி ரெஃபர்ஸ் டு மியூசிக்கல் என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப். ஸ்ரீகண்டாய, நம்மளோட தொண்டை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டுக்கு எல்லாம், இஸ் ரெஃபர்ட் டு அஸ் தட். வாமதேவாய, ஸோ வாமதேவாய இது இன்னொரு ரூபம், அதுக்கு சுந்தர ரூபம்னு பேர். சுந்தர ரூபம் வித் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக், தட் இஸ் வாட் ரெஃபர்ஸ் டு வாமதேவாய. பிரசாந்தாய, ஸோ பிரசாந்தாயில் நம்மளுடைய மனசுக்கு இன்னர் பீஸ் வரா மாதிரியான ஒரு மியூசிக்கல் டெம்போ தட் பிரிங்ஸ் அஸ் பீஸ். நம்ம எல்லாம் ஏன் பாட்டை நோக்கி ஸ்லேவ்ஸாக போயின்னு இருக்கோம், பிகாஸ் இட் பிரிங்ஸ் அஸ் இன்னர் பீஸ். ஒரு பாட்டு கேட்டால் நம்மளுக்கு இல்லை, பாடினா நம்மளுக்கு ஒரு வி கெட் அ சர்டன் பீஸ் இல்லையா. தட் இஸ் வாட் இஸ் ரெஃபர்ட் டு இன் திஸ் பிரசாந்தாய. ருத்ராய, அஃப்கோர்ஸ் ருத்ரம் டோட்டலி சாண்டட் மியூசிக்கலி, யூ நோ ஹவு மச் ரோல் மியூசிக் பிளேஸ் இன் ருத்ர. ஸோ இந்த 4 நேம் மட்டும் எடுத்துட்டாலே சிவனுடைய கனெக்ஷன் டு மியூசிக் நம்மளுக்கு தெரியும் வெரி குவிக்லி.
2 கோயிலை பற்றி குயிக்காக சொல்கிறேன். யாழ்முறிநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது நியர் திருநள்ளாறு, தர்மபுரம் நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். அங்கே வந்து யூ வில் சி சிவன் வித் யாழ் அவர் ப்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர் இஸ் தேர். இங்கே நீங்கள் இது கைலாசநாதர் கோயில் போனாலும் அங்கேயும் யூ வில் சி சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரரா கையில் வீணையை வச்சுன்னு வாசிக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர் இஸ் தேர் இன் கைலாசநாதர் டெம்பிள். ஸோ சிவனுக்கும் மியூசிக்குக்கும் நாட் ஜஸ்ட் அஸ் ரசிகா, பட் அவரே ஒரு பெரிய சங்கீதத்தில் நிபுணத்துவம், நாட் ஜஸ்ட் டான்ஸ் பட் ஆல்சோ மியூசிக். இப்போ நம்ம வெங்கடேஸ்வரை பற்றி நினச்சோன்னா கலா வேணுரவ வாச கோபவது அப்படின்னு வருது, ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஃபார் ஹிம். அதுலேயும் அகேன் ரெஃபரன்ஸ் டு மியூசிக். ஸோ எவ்ரி பூஜை நம்ம முடிக்கும்போது என்ன சொல்கிறோம்? கீதம் ஸ்ராவியாமி நிருத்தியம் தர்ஷயாமி சொல்கிறோம் இல்லையா? அதாவது ஒரு பூஜையும் முடிக்கும்போது யார் யாருக்கெல்லாம் பாட்டு தெரிஞ்சதோ அவள் பாடி டான்ஸ் ஆடி தான் நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த சங்கீதத்துக்கும் நடனத்துக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்மளோட கல்ச்சரில் கொடுத்துருக்கு. பாலகாண்டத்தில் பார்த்தேன்னா we have to go fast actually, ஜாஸ்தி நேரம் இல்லை. பாலகாண்டத்தில் அஃப்கோர்ஸ் யூ நோ எவ்ரி திங் தட் கோஸ் ஆன். நான் உங்களுக்கு ராமாயணம் சொல்லித்தர வேண்டாம். அதில் மனசா ஸ்ரீ ராமச்சந்திருனின்னு ஒரு பாட்டு இருக்குது ஈஷ மனோஹரியில். அதில் ரொம்ப அழகாக தியாகராஜா ரெஃபர்ஸ் டு மூடுன்னார தியாயமுல்ல நீ சொல்லியிருக்கியே அப்படின்னு வருது. மூடுன்னாருன்னா 3வது அத்தியாயத்துலையும் ஒன்றும் இல்லை, 6வதுலேயும் ஒன்றும் இல்லை, 3, 6, 18வது அத்தியாயத்தில் இருக்குது. அதை ஹி ரெஃபர்ஸ் டு இட் வெரி பியூட்டிஃபுல்லி தியாகராஜர் இந்த. ஸோ இதை பாடுறேன். मनसा श्रीरामचन्द्रुनि 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 मरवके मरगे ओ मनसा श्रीरामचन्द्रुनि मरवके मरगे ओ मनसा मुनु पूटनुवु दिनमुनि कृत मूडुन्नार ध्यायमुल जूचुको मूडुन्नार ध्यायमुल जूचु मनसा श्रीरामचन्द्रुनि मरवके मरगे ओ मनसा सृष्टि पुष्टि नष्टि जयु पनुलु सृष्टि पुष्टि नष्टि जयु पनुलुनि कृष्ण मनुजुनु त्रिमूर्तुल गोसके सृष्टि पुष्टि नष्टि जयु पनुलुनि कृष्ण मनुजुनु त्रिमूर्तुल गोसके दुष्टुडै परगे सद्गुणो दुष्टुडै परगे सद्भक्तमनो भीष्टमुनिषु त्यागराजनु अभीष्टमुनिषु त्यागराज
ஸோ இதில் இந்த பாலகாண்டத்தில் வர கல்யாண சீனை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அம்மராவம்மா ஃபார் எக்ஸாம்பிள் இன் பாலகாண்டம் ஒன்லி. அண்ட் பவனஜ ஸ்துதி பாத்திர அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம உற்சவ சம்பிரதாய கிருத்தின்னு சொல்கிறோம். பட் இதில் வந்து இதில் வர இந்த பவனஜ ஸ்துதி பவனஜாஸ் நாட் ஜஸ்ட் ஹனுமான், பவனஜாஸ் ஆல் தேவஸ். ஸோ எல்லா தேவர்களும் வந்து சுத்தி பண்ணுறாளாம் ஆஸ் ராமா அண்ட் சீதா கெட் மேரிட். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் ஸ்டான்சஸ் பாடலாம். பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே भक्त जन परिपाल भरित शर जाल मुक्ति मुक्ति दलील सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग जलधि पोत तरणि कुल संजात त्यागराजनूत परमेशनुत गीत भव जलधि पोत तरणि कुल संजात त्यागराजनूत सीता वैभोग में राम कल्याण वैभोग में वैभोग में वैभोग में. ஸோ இந்த பாலகாண்டத்துக்கு அப்புறமா நிறையா காண்டங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் அதெல்லாம் என்னென்னு. கிஷ்கிந்தா காண்டத்துடைய டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் கிஷ்கிந்தா காண்டம் நல்ல மழை சீசன் வந்துடுத்து. யாரும் எதுவும் பண்ணலை, சீத்தையை போய் தேடுறதை பற்றி ஒன்றும் பண்ணல. அப்போது நம்ம உடனே இந்த வேலையை ஆரம்பிக்கணுங்கிற ஆஞ்சநேயர் வரார். ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி போகிறேன்னு ஒத்துக்கிறார். சாரணர்கள்லாம் எந்த லெவலில் பறந்தாலோ அந்த லெவலில் பறந்து போய் அவர் தேடுறதுக்கு லங்காபுரியை அடையிறார். இந்த சாரணர்கள் லெவல் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு பாருங்க. நம்ம சாதாரணமாக ஃப்ளைட்டில் போனோம்னா 20,000 feet 30,000 feetலாம் சொல்கிறா. ஸோ இந்த வி ஆர் கோயிங் டு ஃப்ளை அப் டு 30,000 feet ஸோ தட் இட் இஸ் வி ஹாவ் அ ஸ்மூத் ரைடுங்கிறா இல்லையா. அதே மாதிரி சாரணர்களுடைய பாதை வந்து அவருக்கு லோவாகவும் இருந்தது, ஸ்மூத் ரைடாகவும் இருந்தது. ஸோ லங்கைக்கு போகிறார். அஃப்கோர்ஸ் லங்கைக்கு போய் லங்கையை எரிச்சது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி அசோகவனம் மட்டும் ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லாத இருக்குது. இந்த ஃபயர்னால் அது அஃபெக்டே ஆகலை. ஸோ அவர் அங்கே போகிறார். கணையாழியை சீதைகிட்ட கொடுக்குறார். அதை பார்த்த உடனே சீதைக்கு அப்படியே பரவசம், ஆஹா there is some connection with Rama back, அவர் என்னை தேடின்னு இருக்காருன்னு. ஆனால் சீதைக்கு உடனே ஒரு அவநம்பிக்கையும் இருக்குது. நிஜமாவே இவர் ராமர்டேன்னு வந்தாரா, இல்லை இதுவும் ஒரு மாயையா, ராவணன் பண்ணுற மாயையான்னு ஒரு டவுட் வருது. ஸோ அப்போ வந்து கேட்குறா, இன்னும் சொல்லு அவரை பற்றி, இன்னும் வேறு என்னென்ன எப்படி இருக்கிறவரெலாம் கேட்குறா. அப்போது ஹனுமார் சொல்கிறார், ராமர் வந்து தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ரொம்ப உங்களை பற்றியே தான் நினச்சின்னு இருக்கார் அப்படிலாம் சொல்கிறார். அப்போது வந்து சீதை சொல்கிறா, இதை கேட்குறதுக்கு எனக்கு வந்து அமிர்தமாகவும் இருக்குது, விஷமாகவும் இருக்குது. ராமர் எப்பேற்பட்டவர், பல அதிபல மந்திர உபதேசம்லாம் ஆனவர். அவர் விஸ்வாமித்திரர் சொல்லி அவருக்கு தூக்கம் இது பசியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கேவலம் ஒரு பொண்ணை நினச்சி அவர் தூக்கம் பசியெல்லாம் விட்டார்னு என்கிட்ட நீ சொல்லின்னு இருக்க. கேட்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் ரொம்ப நாராசமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது
பாடின அந்த ஒகேஷனுக்கு தியாகராஜர் போட்ட பாட்டு தான் எந்த முத்தோ எந்த சொகசோ. அதாவது அம்பாள் வந்து பிந்து பீட்ட நிலையே இல்லையா? ஸோ அதனால பிந்து மாலினி அப்படிங்கிற இது. வேதத்தில் வந்து 82 சாக்கைகள் அப்படின்னு சொல்லுவா. இப்போ தியாகராஜ சுவாமியோட கிருதி பார்த்தேன்னா அதுவும் 24,000 இருந்ததுன்னு தான் சொல்கிறா. நம்மளுக்கு மிஞ்சினது ஒரு 600 என்னமோ தான், அரவுண்ட் 600. தெர் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். 1000ங்கிறா, 600ங்கிறா, சில பேர் 540ங்கிறா. எனிவே இட்ஸ் ஜஸ்ட் செவரல் ஹண்ட்ரட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்லி நமக்கு கிடைச்ச போர்ஷன் ஆஃப் தியாகராஜ கிருத்தீஸில் exactly there are 82 kritis where there is only one kriti in that particular ragam. Adila one of the kritis is Bindu Malini with Entamuddo. So there are in the ragangala paatale adila so much intricacies have been introduced, you know, by Tyagaraja Swami. இந்த எந்த முத்தோ எந்த சொகசோ ரொம்ப ஒரு அழகான பாட்டு. ஆனால் இன்னைக்கு நேரம் இல்லை இதை பாடுறதுக்கு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்கிப் ஓவர் திஸ். இதுக்கு அடுத்தது சீதா ராவண சம்வாதம் பற்றி கொஞ்சம் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸோ இந்த பாட்டில் இஃப் யூ ஒரு ரொம்ப அழகாக ஒரு வரி வரும். துத்த பால ருச்சி தெளியு சாமியமே. என்ன சொல்கிறா, நான் வந்து உலகத்தையே கட்டி காக்கிற அம்பாள் ஸ்வரூபம் தான் சீதாவும். என்னை வந்து இப்படி வந்து வச்சுருக்கானே இந்த ஓரத்தில். அண்ட் ஏன் ராவணனால் சீத்தை கிட்டேயே போக முடியல, அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ராவணா ஒரு சாபம். அதாவது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத அவர் கிட்ட போனால் அவரோட தலை சுக்குநூறாக வெடிஞ்சு அவர் போயிடுவார்னு. அதனால் எவ்ரி டே ராவணன் ட்ரைஸ் டு கம் அண்ட் கன்வின்ஸ் சீதா, இங்கே பாரு நான் எப்பேற்பட்ட ஊர் வச்சுருக்கேன் பாரு, எவ்வளோ நன்னா இருக்குது பாரு வெதர், இதெல்லாம் விட உனக்கு என்ன கிடச்சிட போகிறது, ஏன் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு டெய்லி பாதர் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாட்டில் இந்த எந்த முத்தோவில் துத்த பால ருச்சி தெளியு சாமியமே. ஒரு பானையில் பாலை வச்சா அந்த பானைக்கு அந்த பாலோட ருச்சி தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது இவனோட பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறா. இதில் சீதா ராவண சம்பாதத்தில் நிறைய பாடல்கள் போட்டிருக்க, ரொம்ப அழகாக இருக்கும். மனசு நில்ப சக்தி லேக்க போத்தேன்னு ஒரு பாட்டு இருக்குது அபோகியில். அதில் கேட்டால் உனக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்னா நீ என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற. நீ டெய்லி சிவனுக்கு பூஜை பண்ணுற, ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா, உனக்கு மனசில் கண்ட்ரோலே இல்லையே அப்படிங்கிறா. இன்னொன்று மனசா எட்டுலோ, ஐம் ஷூர் யூ வுட் ஹவ் heard that in Malayamarutham. And the Malayamarutham is also indicative of Sri Lanka's beautiful weather அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா ரொம்ப அழகாக அதை கம்பேர் பண்ணி அதை பற்றியே ஒரு 10 நிமிஷம் பேசுவார். இந்த மனசா எட்டுலோர்த்தனை இதுலேயும் நிறைய ரெஃபரன்சஸ் டு குட் பிஹேவியர், தப்பான விதத்தில் போகக்கூடாது. அதாவது அவன் வந்து பேச வரும்போது ஒரு தர்பையை பிச்சு போட்டுட்டு, இங்கே பாரு நான் இதுகிட்ட தான் பேசியிருக்கேன், உன்னோட பேசலை அப்படின்னு சொல்லி தான் சீதா சொல்கிறான். எவ்ரிடே உபதேசம் பண்ணுறான், இப்படிலாம் நினைக்காதப்பா, இது ரொம்ப தப்பு. இங்கே பாரு நான் நினச்சேன்னா ஒரு நிமிஷத்தில் உன்னை சுக்குநூறாக பொடி பண்ண முடியும். ஆனால் அது என்னோட கணவனுக்கு பெருமை இல்லை, அவர் தான் வந்து he has to take care of you, அதனால தான் நான் பேசாத இருக்கேன், ஜாகிரதையாக இரு அப்படின்னு நிறையா சொல்கிறான். இந்த along these lines there are lot of kritis that Tyagaraja has composed. அதோட உள் மீனிங் பார்த்தேன்னா ரொம்ப அழகாக it fits into that. கடைசியாக தெலிசி ராம சிந்தனத்தோன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பூர்ணச்சந்திரிகா. இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் கிருதி இன் தி சீதா ராவண சம்வாதம். சீதா என்ன சொல்கிறா, கடைசியில் ஷி கெட்ஸ் ஃபெட் அப். அந்த ராகம் பார்த்தேன்னா பூர்ணச்சந்திரிகா. இன்னைக்கு பூர்ணச்சந்திரன், இன்னும் ஒரு மாதத்தில் பூர்ணச்சந்திரன் திருப்பி வருவோம் இல்லையா, பௌர்ணமி. அதுக்குள்ளே நான் வேணா சொல்கிறேன், நீ இருக்கிற இடம் எல்லாம் தெரியாத போயிடும் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக 15 நாள்லேயே அவர் போய்டுறார். அமாவாசை அன்னைக்கே ராமர் வந்து வதம் பண்ணி ராவணர் இஸ் கான் இல்லையா. அந்த அதில் தான் அவள் சொல்கிறா, ராமரை பற்றி சிந்தனை பண்ணுப்பா, தட் இஸ் த ரைட் திங் டு டூ, என்னை வந்து இப்படி ஹிம்சிக்காத அப்படிங்கிறா. அந்த பாட்டை மட்டும் ஃபுல்லாக பாடி இன்னொரு 10-15 வரைக்குமா டைம் எவ்வளோ? 10-15 ஓகே. சாரி, என்னடான்னு பார்த்தேன். తెలిసి
తెలిసి రామచింతనతో నామము 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 చేయవే ఓ మనసా తెలిసి రామచింతనతో నామము చేయవే ఓ మనసా తెలిసి రామచింతనతో నామము చేయవే ఓ మనసా తెలిసి రామ తలపులల్ని నిలిపి నిమిషమైన తలపులల్ని నిలిపి నిమిషమైన తలపులల్ని నిలిపి నిమిషమైన తారకరు పుని నిజ తత్వములను తారకరు పుని నిజ తత్వములను తారకరు పుని నిజ తత్వములను గమరి గమపమగమరి సరి నిపని సాని సరి గమరి నిపమ పదర పమ పప గమరి సరి గమప మగమ పదన పప ఇది గమప మద సాని పరి సని పమరి గమద పరి సరి గమరి నిరి సమ గమ పమ గమరి నిరి సని బసని పని పరి సని పమరి గమరి తెలిసి రామచింతనతో నామము చేయవే ఓ మనసా తెలిసి రామ రామాయణి చపలాచుల పేరు కామాదుల పోవారు వీరు రామాయణి చపలాచుల పేరు కామాదుల పోవారు వీరు రామయని బ్రహ్మమునకు పేరు రామయని బ్రహ్మమునకు పేరు రామయని బ్రహ్మమునకు పేరు ఆమానవ జననాకులదీరు ఆమానవ జననాకులదీరు గమరి గమపమ గమరి సరి నిపరి సాని సరి గమరి రి పమ పదర పమ పప గమరి గమప మగమ పదర పప ఇది గమప మదప సాని పరి సని ప గమద పరి సరి గమరి రి సమ గమ గమరి రి సని ప సని పని పరి సని పమరి గమరి తెలిసి రామచింతనతో నామము చేయవే ఓ మనసా తెలిసి రామ இதுல சரணத்துல வர ராமாயணி சப்பலாக்ஷுல பேரு அந்த ராமா ரெஃபர்ஸ் டு சீதா. நெக்ஸ்ட் லைன்ல வர ராமயணி பிரம்மமுனக்கு பேருங்கிற ராம ரெஃபர்ஸ் டு ராமா அண்ட் ராமா ரெஃபர்ஸ் டு சீதா இன் திஸ் பர்டிகுலர் கிருதி. இதில் ரொம்ப அழகாக ஆஸ் அ ஃபைனல் வேர்ட் சீதா சேஸ், தயவு செஞ்சு ராமருடைய ஒரு பராக்கிரமத்தை நீ புரிஞ்சுக்கோ, அவர் வந்து இஸ் கோன் டு டேக் கேர் ஆஃப் யூ, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது டெய்லி அப்படின்னு சொல்கிறா. ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி த லாஸ்ட் கிருதி இன் தி ராவண சீதா சம்வாதம்.
அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் இஸ் வெரி வெரி ஹாப்பி தட் அவர் கொளுத்தி விட்ட தீயில அசோகவனத்துக்கு ஒன்றும் ஆகலையேன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அவர் ஒரு பாட்டு பாடுறார். அதுதான் நீ பலமா நீ நாம பலமான்னு ஒரு பாட்டு ஆனந்த பைரவியில். எப்படி இது நடந்தது? உன்னோட பலத்தாலையா இல்லை உன்னோட நாம பலத்தாலையா? ராமராமான்னு சொல்லிகிட்டே வந்தேன். அதனால தான் நல்ல வேளை சீதா பிராட்டியாருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வரல அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் சீதைட்டேந்து ஃபைனலி ஹீஸ் டேக்கிங் லீவ். அவர் கிளம்பி போகும்போது பாடின பாட்டு தான் தேஹி தவபத பக்தி அப்படிங்கிறது சஹானால. அண்ட் சஹானா இஸ் ஆல்சோ இண்டிகேட்டிவ் ஆஃப் சேட்னஸ் ஆர் பேத்தாஸ் இல்லையா? ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி ஃபிட்டிங் தட் அவருக்கு வருத்தமாக இருக்குது, இந்த சீதையை விட்டுட்டு போகிறோமேன்னு வருத்தமாக இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் சீதையை பார்க்கும்போது கிரியேட் பண்ண கிருத்திஸ் நிறையா இருக்குது. ராமனி சமானமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமனி சமானமே வரும், ராமா நீ சமானமே வரும், ராம நீ சமானமே வரும். இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்வான்னா, அவர் ராமருடைய அந்த உருவம் அவர் மனசில் ஃபுல்லாக இருக்குது. அந்த உருவத்தோட இந்த சீதையை கொண்டு போய் வச்சு பார்க்குறாராம். ஆஹா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு பெயர்னு. அப்புறம் இங்கே சீதையை பார்த்துன்னு இருக்கார். ராமா என்னங்கும் போது அந்த ராமரோட உருவத்தை இங்கே கொண்டு வந்து வச்சு பார்க்குறாராம். என்ன ஒரு பெயர், இப்படி வா பிரிஞ்சுட்டாளேன்னு. அந்த மாதிரி நிறைய கிருத்திஸ் இருக்குது. ஒன்னொன்னையும் பற்றி ஒரு 1/2 மணி 3/4 மணி பேசுவாங்க எங்கள் தாத்தா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஃபியூ வேர்ட்ஸ் ஐம் டெல்லிங் யூ. இந்த தேஹி தவபத பக்தி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிருதி. இது கடைசியாக ஆஞ்சநேயர் பாடிட்டு அங்கே போகிறார். அங்கே போன உடனே ராமர்கிட்ட என்ன சொல்கிறார்? அந்த பாட்டு வந்து மா ஜானகி ஜட்டபெட்டக்க காம்போதியில். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பாட்டுக்குமே நம்மளுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. ஸோ நம்ம எல்லாருமா சேர்ந்து 1 or 2 கிருத்திஸ் பாடலாம். அண்ட் தென் ஐ வில் ஃபினிஷ். இந்த ராமாயணம்ங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு 7 ஓஷன்ஸ் மாதிரி. ஏதாவது ஒன்று எடுத்துட்டா அதுக்குள்ளே போய் எவ்வளவோ சொல்லணும் போல இருக்குது. ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் ஐ டென்ட் டூ ஜஸ்டிஸ் டு த டாபிக் அட் ஆல் டுடே. ஸோ என்னால் முடிஞ்சது சில விஷயங்கள் ஐ wanted to share with you so that you can, when you listen to Tyagaraja Kritis, you can actually think of them in the context of how they were created. நிச்சயமாக சந்தேகமே இல்லை, தியாகராஜர் was a reincarnation of Valmiki. அண்ட் அவரோட பாடல்கள் நம்மளுக்கு கிடைச்ச பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம பாடம் பண்ணாலே இந்த ஜென்ம சாப்பல்யம் ஆகிடும். அப்பேற்பட்ட கிருத்திஸ் he has created. ஓகே, ப்ளீஸ் சேர்ந்து பாடுங்க. தசரத நந்தன ராம ராம், दया सागरा राम राम, दशरथ नंदन राम राम, दया सागरा राम राम, दशमुख मर्दन राम राम, दैत्यकुलान्तक राम राम, दैत्यकुलान्तक राम राम, दशमुख मर्दन राम राम, दशमुख दैत्यकुलान्तक राम राम, लक्ष्मण सेवित राम राम, लक्ष्मी वल्लभ राम राम, लक्ष्मण सेवित राम राम, लक्ष्मी वल्लभ राम राम, सूक्ष्म स्वरूप राम राम, सुंदर रूप राम राम, अयोध्यवासी
अरण्यवासी राम राम अयोध्यवासी राम राम अरण्यवासी राम राम अहल्योद्धारक राम राम आपद बांधव राम राम भक्त वत्सल राम राम भव भय हरण राम राम भक्त वत्सल राम राम भव भय हरण राम राम जानकी जीवन राम राम मारुति सेवित राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम दशमुख मर्दन राम राम दैत्य कुलांतक राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी वल्लभ राम राम सूक्ष्म स्वरूप राम राम सुंदर रूप राम राम अयोध्यवासी राम राम अरण्यवासी राम राम अहल्योद्धारक राम राम आपद बांधव राम राम भक्त वत्सल राम राम भव भय हरण राम राम जानकी जीवन राम राम मारुति सेवित राम राम दशरथ नंदन राम राम दया सागर राम राम ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டு ஸ்ரீ ராஜகணேஷ் ஸ்ரீமதி வனிதா சுரேஷ் இந்த ராமாயணம்ங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் சம்திங் அபவுட் தட். நிச்சயமாக நம்ம தியாகராஜ கிருத்திஸையும் சரி வால்மீகி ராமாயணம் as well as சங்கேப ராமாயணம் இதெல்லாம் நம்ம நிறையா நேரம் செலவழிக்கணும். நம்மளுக்கு ராமர் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ராமர் வாஸ் அ உதார புருஷன். அவர் நம்மளுக்கு கொடுத்த லெசன்ஸை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோன்னா இந்த உலகம் will become a much more peaceful place. ஸோ அதுக்காகவாவது we should pay attention to Rama and Sita and all the characters in Ramayana. Thank you so much. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆண்டு ஆராதனை விழா நிகழ்ச்சியின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலம்பர தியாகராஜ பவனத்தில் தனுர்மாச பூஜை ஆரம்பித்து மகன்யாச பூர்வக ருத்ரஜப பாராயணத்துடன் அபிஷேகம் ஆராதனை நடந்து சுவாசினி பூஜை, கன்யா பூஜை, தம்பதி பூஜை, வட்டுக பைரவ பூஜை இதெல்லாம் நடந்து சைமல்டேனியஸாக நம்ம சத்குருக்கு இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் நம்ம எல்லாருமே. எதுவுமே நம்ம தீர்மானம் பண்றது கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமே ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்.
எந்த முத்தோ எந்த சொகசோ எவரிவல்ல வர்ணிம்பதகுனோ ரொம்ப அழகா அதை நான் அங்கே பூஜையில் இருந்ததுனால நான் கலந்துக்க முடியல. அப்பாலஜிஸ் ஃபார் தட். என் ஃப்ரெண்ட் அங்கேன்னு சொல்லிட்டு அண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ஏன் நீங்கள் ஒரு மணி நேரம் போட்டிருக்கேள், 2 hours கொடுக்கணும் அப்படின்னார் அவர். நான் தப்பு பண்ணிட்டேன். அதை ஷார்ட்லி தட் வில் ஹேப்பன். சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம தீர்மானம் பண்றதுல ஏன் சொன்னேன்னா, சத்குரு சங்கீத சபை எங்க கொள்ளு தாத்தா வித்வான் ஆலத்தூர் வெங்கடேஷையர் 1945ஆம் ஆண்டு இதை ஆரம்பிச்சார். 80 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கு இந்த சபை ஆரம்பிச்சு. அவரோட ஒரு எண்ணம் எங்க அப்பா சொல்லியிருக்கா, இந்த சத்குரு சங்கீதத்தில் இப்ப வந்து நிறைய நாங்க மெம்பர்ஸ் தான் சேர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலதேச வர்த்தமானத்தை அனுசரிச்சு நடத்தணுங்கிறதுனால அவரோட ஆசை வந்து சங்கீத வித்வான்கள் மட்டும்தான் இந்த உற்சவத்தை நடத்தணும், இந்த சபையை நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அது அவரோட இஷ்டப்படி சங்கீத வித்வான்கள் தான் நிறைய பேர் நடத்திட்டு இருக்கா இதை. அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இவா வந்து இதை நடத்தி கொடுத்து இந்த உற்சவத்துக்கு நிறைய எங்களுக்கு உபாரங்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் இத்தனால நாங்கள் யோஜனை பண்ணது கூட கிடையாது. இப்படி ஒரு ஐடியா கொடுத்த ஸ்ரீமதி வனிதா சுரேஷ் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடிக்கடி எங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் கச்சேரியும் நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட. ரொம்ப நமஸ்கார். இந்த ப்ரோக்ராமுக்கு சிகரம் வைத்தார் போல் எங்கள் சபையை சேர்ந்த எங்கள் சங்கீத கலாநிதி ஸ்ரீமான் நெய்வேலி சந்தான கோபாலன் சார் அவர்கள் வந்தது. இட்ஸ் an honor to us. Special thanks to you, sir, for your presence means a lot to us. Thank you so much. இதுக்கு பக்கவாதியமா வாசிச்ச நல்ல பாரம்பரியத்தில் வந்த குழந்தைகள் 2 பேரும், ஸ்ரீபிரியா அண்ட் ஹரிப்பிரியா. பூச்சி ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அந்த பரம்பரைய சேர்ந்த அந்த குழந்தை. அவ அப்பா அவரோட 7 பேரன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அந்த 7 பேரன் அவரோட குழந்தைகள் 2 பேரும். ரெண்டும் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இந்த குழந்தை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, கண்ணா ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கா. சாஸ்திரால பிடெக் பண்ணிட்டு இருக்கா அந்த குழந்தை. அவ்வளவு கைங்கரியம். இவ சில பேர் பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒர்க் பண்றதுல இவ 2 பேரும் இந்த மாதிரி நிறைய கைங்கரியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா எங்களுக்கு. அவ அப்பாக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் காலேஜ் எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னா ப்ரொஃபசர் கிட்ட சண்டை போட்டு லீவ் போட்டு வந்திருக்கா அவ. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சண்டை போட்டதுக்கு இல்லை, வந்ததுக்கு. ஸோ இந்த தருணத்தில் காலம்புரை வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதனை தொடர்ந்து வித்வான் ஸ்ரீ வி.கே. அருண்குமார் அவர்களோட கச்சேரி இருக்கு. ஸ்ரீ எம்.ஏ. கிருஷ்ணசுவாமி சார் அவர்கள் வயலின், பரூர் ஸ்ரீ எம்.ஏ. கிருஷ்ணசுவாமி சார் அவர்கள் வயலின், பல்லடம் ஸ்ரீ ரவி சார் அவர்கள் மிருதங்கம், உடுப்பி ஸ்ரீ ஸ்ரீகாந்த் அவர்கள் கஞ்சீரா, ஸ்ரீ வி.கே. அருண்குமார். நான் பெருமையா சொல்லிப்பேன், நம்ம ஊரை சேர்ந்தோன்னு உரிமையா சொல்லிப்பேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகரஞ்சன சபால சங்கீத ஸ்ரீ வாங்கினவர் அவர். அவருக்கு நான் அப்போ மிருதங்கம் வாசிச்சேன். ஆரா சபா செக்ரட்டரி சார் கிட்ட நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், வருஷம் சங்கீத ஸ்ரீங்க அகாமடேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அது இந்த வருஷம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது இந்த 80வது வருஷம் பூர்த்தியாக அவர் வந்து பாடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஸோ உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை ஸ்ரீமதி ரேவதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்கள் சத்குரு சங்கீத சபையின் சார்பிலும் சத்குரு தியாக பிரம்ம ஆராதனா அறக்கட்டளையின் சார்பிலும் எங்களது கிருதজ্ঞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்குருவின் கிருபா கடாட்சம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சி தொடரும். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா. அவளுக்கு பாவம் ஒன்றுமே